அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஜீவன் உற்சவ் பிளானை வச்சு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டிருக்கு, இதில் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு 10 லட்ச ரூபா சமஷ்யூர் அப்படின்றது ஒரு 31 வயதுள்ள ஒரு நபர் எடுத்துக்கொள்கிறார். ஸோ அவர் பிபிடியை தேர்ந்தெடுக்கிற ஒரு 10 வருஷம் நான் இதை பிளான் 10 லட்சத்தை 10 வருஷத்துல கட்டுறேன் அப்படின்றாரு. அவருக்கு காத்திருப்பு காலம் ஒரு 3 வருஷம் டெஃபர்மெண்ட் பீரியட்ன்றாரு. ஸோ இதுதான் அதுல இருக்கக்கூடியது. ஆக்சிடென்ட் அண்ட் டிசபிலிட்டி கவர் ஒரு 10 lakhs என்ன செஞ்சிருக்காரு, தேர்வு செஞ்சிருக்காரு. ஸோ இந்த பாலிசியில என்ன அவருக்கு ப்ரையாரிட்டி கிடைக்குது அப்படின்றத நம்ம இப்ப இதுல தெரிஞ்சுக்குவோம். ஸோ இதுக்காக அவர் என்ன செய்யறாரு, பிரீமியம் கட்டுறாரு. ஸோ முதல் வருடம் பிரீமியமாக பாத்தீங்க அப்படின்னா பேசிக் பிரீமியம் 1,13,200 பேசிக். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி முதல் வருடம் மட்டும் 4.5%. ரெண்டாவது வருஷத்துல இருந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 10 வருஷம் கட்ட வேண்டியது 2.25% ஜிஎஸ்டி. அப்ப முதல் வருஷம் 1,18,294 முதல் வருடமும், ரெண்டாவது வருஷத்துல இருந்து எவ்வளவு கட்டுவாரு அப்படின்னா 1,15,747 ரூபா கட்டுறாரு. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இயர் ஃபுல்லா அதே அமௌண்ட் தான் வரும். ஸோ இந்த மாதிரி 10 வருஷம் அவர் கட்டுறதுனால அவருக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா, 10 வருஷம் அவர் கட்டி முடிச்சுட்டாரு அப்படின்னா அவர் குறைஞ்சபட்சம் அவருக்கு கேரண்டீடா ஒரு பர்ச்சேஸ் பிரைஸ் மாதிரி ஒரு 14 லட்சம் எப்பயுமே கேரண்டீடா இருக்கும். சரிங்களா? அப்ப 31 வயசுல இருந்து 41 வயசு வரை இந்த கட்டி முடிச்சார். 40 வயசு வரையும் கட்டி முடிச்சிடறாரு. 40 to 43 வரை வெயிட்டிங் பீரியடு. ஸோ 44வது வயசுல இருந்து அவருக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, எவ்ரி இயர், அதாவது 44வது வயசுல இருந்து எவ்ரி இயர் 1 lakh அவருக்கு கிடைக்கும். இப்போ ஒருவேளை கிறிஸ்டியானிட்டி பீப்புளா இருந்தாங்க அப்படின்னா இதை டேட் பேக் பண்ணிக்கலாம். டிசம்பர் ஒரு 1 to 10 தேதிக்குள்ள நீங்க டேட் பேக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 13 வருஷம் கழிச்சு 14வது வருஷத்துல இருந்து உங்களுக்கு எவ்ரி இயர் 1 lakh நீங்க கிறிஸ்துமஸ் செலவோ நியூ இயர் செலவோ பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல திட்டமிட்டு இந்த பிளானை நீங்க என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். இதை நம்ம டேட் பேக் எப்ப கொண்டு போக முடியாது, இது 29/11 மாசம் தான் அந்த பாலிசி நம்மளுக்கு கைக்கு வந்துச்சு. அப்ப அந்த டேட்டுக்கு முன்னாடி இதை கொண்டு போக முடியாது. அப்ப அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டேட் பேக் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். அப்ப ஒரு கிறிஸ்டியானிட்டியா இருக்கிறவங்க பெரும்பாலும் அவங்களுடைய செலவுகளை டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ள இருந்து பர்ச்சேஸ் ஆரம்பிக்கலாம், இல்ல 1ஆம் தேதியில இருந்து கூட பர்ச்சேஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்ப தேவைப்படுது இந்த பிளான் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிட்டு அந்த டேட் பேக் பண்ணி அந்த பாலிசி எடுக்கணும். நீங்க என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, இப்ப இன்னைக்கு டேட் ஆல்மோஸ்ட் 20 ஆயிடுச்சு, இப்ப வாங்குனீங்கன்னா இனி அந்த நம்ம போய் பர்ச்சேஸ் பண்றதுன்றது டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்ப ஒரு 10-15 நாள் டேட் பேக் பண்ணி நீங்க பாலிசி எடுக்கும் பொழுது இது உங்களுக்கு அற்புதமான ஒரு திட்டமிட்டு ஒரு பாலிசியை வாங்குறது. இப்படிதான் நம்மளுக்கு எப்பயுமே 14 லட்சம் ஒரு நார்மல் டெத் ஆனாலும் சரி எதுனாலும் சரி கிடைக்கும். அது போக உங்களுக்கு வருஷம் டிசம்பர் மாசம் உங்களுக்கு 1 லட்ச ரூபா வந்துகிட்டே இருக்கும். இது உங்க பிள்ளைங்க பேர்லயும் நீங்க என்ன செய்ய அந்த பாலிசியில எடுத்துக்கொள்ளலாம், உங்க பேர்லயும் பாலிசி எடுத்துக்கொள்ளலாம். எடுத்து வைக்கும் பொழுது இந்த ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு வருது. இல்ல நான் இந்த 1 லட்சத்தையும் என்ன செய்யறேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணி வச்சிடறேன் அப்படின்னீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய காலத்தை பாத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் உங்களுக்கு என்ன செய்யுது, ஆட் ஆகிக்கிட்டே வரும். இது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யலாம், பார்சியல் வித்ட்ராவல்னு சொல்லுவாங்க. நீங்க பார்சியலாவோ அதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம், நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்ல ஏர்னிங் பர்சன்ஸ் நல்ல ஒரு திட்டமிட்டு என்ன செய்யலாம் அந்த பாலிசிகளை எடுக்கும் பொழுது. ஏன்னா இன்னைக்கு குறைஞ்சது 60,000 ரூபாய் 70,000 சம்பளம் வாங்குறாங்க. பட் என்ன இருந்தாலும் உங்க சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்றீங்க, செலவுகளை என்ன செஞ்சிடறீங்க, கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க சம்பாதிக்கிறது எல்லாமே ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, பட் ஒரு சேவிங்ஸ் எதுவுமே இல்லை. உங்க செலவுகளை இந்த மாதிரி ஒரு எல்ஐசி பாலிசியை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சருக்கு மிகப்பெரிய அளவுல உதவும். அது மட்டும் கிடையாது, இதுல ஒரு டெத், ஆக்சிடென்டல் டெத் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அது எந்த இயர் வரையும் கவர் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ ஆக்சிடென்டல் டெத் மேக்சிமம் 70 ஏஜ் வரை உங்களுக்கு என்ன செய்யுது, கவர் ஆகுது. ஸோ இன்பிட்வீன்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்டல் டெத் ஆச்சுன்னா நம்மளுக்கு 24 lakhs வரை என்ன செய்யறாங்க நம்மளுடைய நிறுவனம் எல்ஐசி நிறுவனம் உங்களுக்கு தருது. ஒன்லி ஆக்சிடென்டல் டெத். நார்மல் டெத் அப்படின்னா 14 லட்சம் ரூபாய், ஆக்சிடென்டல் டெத்னா 24 lakhs. ஏன்னா ஏடிபி அப்படின்றது செலக்ட் பண்ணி நம்ம அதில் கட்டிக்கிட்டு இருக்கோம். அது வேணாம் அப்படின்னா நீங்க அதுக்குரிய ஒரு லிட்டில் பிட் அமௌண்ட் தான் அதுக்கு செலவாகும். பெரும்பாலும் அதை எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆக்சிடென்டல் டெத்ன்றது ரொம்ப காமனான மாதிரியான சூழ்நிலை நம்ம இருக்கோம். இதுதான் இந்த பாலிசியுடைய முழு விளக்கம். உங்களுக்கு வேற எதுவும் இதுல சந்தேகங்கள்
இந்த பாலிசி எடுக்கிறதுல வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூடியூப்ல ஆட் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பருக்கு கொடுத்துருப்பேன், அதுல கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல இந்த வீடியோ யாராவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது அனுப்பியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த நபரை கான்டாக்ட் பண்ணி இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு நல்ல அற்புதமான பாலிசி. திட்டமிட்டு எடுக்கும் பொழுது லைஃப் டைம் ஃபுல்லா உங்களுக்கு 10% கேரண்டீடா வரும். என்னைக்கு ₹1 கூட குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுல வந்து என்ன செய்றாங்க, அவங்க வந்து வேற ஏதாவது மூலியமா உங்ககிட்ட அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற எதுவுமே கிடையாது. 10% கேரண்டீடா எவ்ரி இயர் மணி அடிச்ச மாதிரி வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் 3 வருஷம் காத்திருப்பு காலம், அது வந்து பாலிசியை பொறுத்து இருக்கு. 5 வருஷமும் இந்த பாலிசியை கட்டலாம். பட் 5 வருஷம் கட்டிங்கன்னா 11 வருஷம் வரை, மேற்கொண்டு ஒரு 6 வருஷம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஸோ காத்திருப்பு காலம் நீங்க எடுக்கக்கூடிய இயர்ஸை பொறுத்து இருக்கு. 10 வருஷத்துக்கு மேல எவ்வளவு இயர் எடுத்தாலும் அந்த வருஷத்துக்குரிய காத்திருப்பு காலத்தை நீங்க என்ன செய்யணும், பேமெண்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு போனஸும் ஆட் ஆகும். ஸோ இந்த பாலிசி பத்திர மேலும் தகவல் தெரிந்து கொள்ள யூடியூப்ல ஆட் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சேவிங்ஸ் ரிலேட்டடா பிளான் வேணும்னா கண்டிப்பா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அதுக்குரிய விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு தரேன். நன்றி, வணக்கம்.